இந்த கொஸ்டினை பாருங்க. இது வந்து பார்த்தா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின், ஓகேங்களா? தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறார். அதே வேலையை செய்ய தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏஐ விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். இருவரும் வேலையை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்த எவ்வளவு நேரம் ஆகும்ன்றாங்க. என்னன்னா, ஏன்ற ஒரு தச்சர் இருக்காரு, பின்ற ஒரு தச்சர் இருக்காரு. இப்போ ஏ வந்து 15 நிமிஷத்தில் ஒரு நாற்காலியை செய்ய முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி பி வந்து பார்த்தோன்னா ஏன்னா அது ஏஐ விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். அப்போது ஏ வந்து 15 நிமிஷம் எடுத்துட்டாருன்னா பி 3 நிமிஷம் கூடுதல்னா என்ன 3 கூட்டிக்கலாமா? 18 நிமிஷம் எடுத்துக்கிறப்பார். ஓகே, நான் ஏ 15 பி 18. ஓகே, இங்கே நான் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு நாற்காலியை செய்ய எத்தனை பாகங்கள் தேவை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? எத்தனை பாகங்களை பொறுத்துனா ஒரு நாற்காலியை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 15க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ அந்த 15க்கும் 18 எல்சிஎம் பார்த்தோன்னா நம்மளுக்கு 90 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? அப்போது 90 பாகங்களை நம்ம ஒன்று சேர்த்தா ஒரு நாற்காலி நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த 90 பாகங்களை சேர்க்க ஏன்றவருக்கு 15 நிமிஷம் ஆகுது, ஓகேவா? இதே 90 பாகங்களை சேர்க்க பிக்கு 18 நிமிடங்கள் ஆகுது. அப்போது ஒரு நிமிடத்திற்கு ஏ எத்தனை பாகங்களை சேர்த்திருப்பாரு, பி எத்தனை பாகங்களை சேர்த்திருப்பாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்களேன், 15 நிமிஷத்தில் 90 பாகத்தை சேர்க்கிறாருன்னா எத்தனை 15 90 6 15 90. அதாவது ஏ வந்து ஒரு நிமிடத்திற்கு 6 பாகங்களை சேர்ப்பார். அதே மாதிரி பார்த்தோன்னா பி வந்து 18 நிமிஷத்தில் சேர்க்கிறாரு. அப்போ எத்தனை 18 90 5 18 90. அப்போது பின்றவர் ஒரு நிமிடத்திற்கு 5 பாகங்களை பொறுத்துவார். கிளியரா? இப்போ இவங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு சேரை எத்தனை நிமிஷத்தில் பொருத்தி முடிப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஏ ப்ளஸ் பி எத்தனை பாகங்கள்? 90 பாகங்கள். ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 2 பேர் சேர்ந்து 11 பாகங்கள் செய்வாங்க. கிளியரா? அப்போது 90 பாகங்கள் டிவைடட் பை 11 பாகம். இது ஒரு நிமிடத்தில் செய்யக்கூடிய வேலை. ஒரு நிமிடம் கிடையாது, ஒரு நாற்காலியை செய்யக்கூடிய நேரம். கிளியராக புரியுதுங்களா? ஒரு நாற்காலியை செய்யக்கூடிய நேரம் எவ்வளவு? 90/11. இப்போ கேள்வி என்னன்னா, 22 நாற்காலிகளை செய்யணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு நாற்காலியை செய்ய 90/11. அப்போ 22 நாற்காலியை செய்ய என்ன பண்ணலாம்? 22ஆல் பெருக்கிக்கலாமா? 12 அடிச்சிடலாமா? 2ன்னு வருமா? அப்போ 92 அளவு 180 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 180 நிமிடத்தில் 22 நாற்காலியை இருவரும் சேர்ந்து செஞ்சுருவாங்க. அதாவது 180 நிமிடத்தை எப்படி சொல்லலாம்? 3 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியரா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம ஷார்ட்கட் போட்டுருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.